ஹலோ ஆல், வெல்கம் டு அபிகா யூனிக் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வெஜிடபிள் பொரியல், மிக்சட் வெஜிடபிள் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், ரெண்டையுமே குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க. குட்டி எடுக்கிறீங்கன்னா 2 சின்ன சைஸ் வெங்காயம் எடுத்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது. அதாவது இஞ்சியும் பூண்டையும் நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறமா இப்போ நான் காட்டுற இந்த 4ல் நீங்கள் இந்த 4 வெஜிடபிள்ஸ் தான் எடுக்கணும்னு கிடையாது. பிகாஸ் நம்ம பண்ண போகிறது மிக்சட் வெஜிடபிள் பொரியல். ஸோ நீங்கள் உங்களுக்கு விருப்பம் உள்ள எந்த வெஜிடபிள்னாலும் இதில் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பொட்டேட்டோ, கேரட், பயிறு, அப்புறமா முட்டைக்கோஸ் எடுத்துக்கிட்டேன். பொட்டேட்டோ நீங்கள் கட் பண்ணும்போது ரொம்ப குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணுங்கள், இல்லைனா வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அப்புறமா தேவையான பொருட்கள்: சில்லி பவுடர், மஞ்சள் தூள், உப்பு. இன்றைக்கி நான் 1 கப் தண்ணி எடுத்துக்கிறேன். அப்புறமா ஆயில், கரம் மசாலா, கடுகு, சீரகத்தூள் வேணும். என்கிட்ட சீரகத்தூள் இல்லை, ஸோ நான் சீரகம் எடுத்துக்கிறேன். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் லைட்டாக ஊற்றிக்கோங்க. ரொம்ப எண்ணெய் ஊற்றிக்காதீங்க, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் ரொம்ப சூடாகி வரட்டும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கடுகு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வெங்காயம் போட்டுக்கோங்க. அப்புறமா கருவேப்பிலை, அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது. அப்புறமா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா லைட்டாக ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் கலரில் வரணும். ஸோ அது வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணலாம், வதக்கிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கரம் மசாலா, அப்புறமா மஞ்சள் தூள், தென் சீரகம், சில்லி பவுடர், தென் நம்ம எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பொட்டேட்டோ, அப்புறம் பயிறு, கேரட், முட்டைக்கோஸ் எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த 4 வெஜிடபிள்ஸ் தான் போடணும்னு கிடையாது. இப்போ நீங்கள் உங்கள் விருப்பம் போல் எந்தெந்த வெஜிடபிள்ஸ் நீங்கள் ஆட் பண்ணணும்னு விரும்புகிறீங்களோ எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? பட் பொட்டேட்டோவை ரொம்ப குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம 1 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வாட்டர் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கலாம். பட் ஸ்டார்டிங்கில் ஆயில் யூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் கம்மியாகவே ஆயில் ஊற்றுங்க, சரிங்களா? அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணும். அப்புறமா எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் ப்ரொசீஜர். எனக்கு ஃபைனல் அவுட்புட் கிடைக்கிறதுக்கு ஒரு 25 to 30 மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. ஸோ ஃபுல்லாக வீடியோ போட முடியாது, பிகாஸ் லென்த்தாக போகும் இல்லையா? ஸோ நான் இனி வீடியோவை ரொம்ப ஃபாஸ்ட்டாக ப்ளே பண்ண போகிறேன். ஃபைனலாக வெஜிடபிள் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அப்படியே ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் என்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஸ்டார்டிங் ஆயில் ஊற்றுறப்போ ரொம்ப ஓவராக ஊற்றிட்டேன், அதிகமாகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஃபைனல் அவுட்புட்லேயே மேலெல்லாமே ரொம்ப ஆயிலாக தெரியுது இல்லையா? ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஆயில் கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றுங்க. ஓகே, தேங்க்யூ.